விருப்ப மனு வாங்குறதுலையும் இந்த ரோட் ஷோ நடத்துகிற வேலையை இவர் புஷியானந்த் பண்ணார். எல்லா மாவட்ட செயலரையும் ஆளுங்களை கூட்டு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு. ₹100 ஃபார்ம். உலகத்திலே இல்லாத ஒரு அதிசயம். அது கேட்டால் 1,00,000 வரைக்கும் புதுசாக சேர்ந்த பத்திரிகையாளர்லாம் சொன்னார். 1,00,000 ஃபார்ம் வாங்கிட்டு போகிறான், திருப்பி கொடுப்பானான்னு எங்களை போன்றோர் கேள்வி வச்சோம். எவ்வளோ திரும்பி வருது பாருங்கன்னு. ரொம்ப பேர் 10,000, 5,000, 3,000, 2,000ன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 கூட ரிட்டர்ன் வரலன்றது தான் இது. அந்த 300 பேரும் சரி கட்டி வைப்போம், ₹10,000 நம்ம கட்சிக்காரன் நமக்கு துட்டு கிட்ட கேட்க மாட்டாங்கன்னு. ஆனால் இவர்கள் ₹2 கோடி ஒயிட்டில் டெபாசிட் கட்சி நிதியாக கொடுக்கணும்னு கேட்டோன்னா வேட்பாளருக்கு சீட் கொடுக்கணும்னா மாவட்ட செயலாளர் பெரும்பாலானோர் தினக்கூலிகள் எல்லாம் அங்கே அந்த மன்றத்துலேருந்து வந்தவங்க தானே. அவங்க வந்து திமுக 1960கள் 50கள் இருந்த மாதிரி தான் நிலமை. அவங்கள்ட்ட போய் 2 கோடி கேட்டால் அவனுக்கு தெருக்கோடியே தெரியாது. அப்போ அவன் விருப்ப மனு கட்டணும்னா பாதி பேர் வரல. அதில் தான் வந்தது 60 அப்படி இப்படின்னு. அதில் 2 கோடி ஒயிட்டில் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் தேர்தலுக்கு செலவு நீயே பார்த்துக்கணுன்னா அதுக்கு யாருமே தயாராக இல்லை. சரி ஆளை பிடிச்சிட்டு வா. ஆளை பிடிச்சிட்டு வான்னா நீங்கள் நிற்கலின்னா அதுக்கு யார் 2 கோடி கொடுக்குறாங்களோ அந்த ஆளை பிடிச்சிட்டு வா. ஆமாம், நீ முடியல, மாவட்ட செயலாளர் ஒரு 3 தொகுதி அவனுக்கு கொடுத்துருக்க, உன் தொகுதிக்கு ஆளை ரெடி பண்ணு. அவன் என்ன பண்ணுவான்? ஊரில் இருக்கிற இவனே சாதாரணமாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு மாத சம்பளம் வாங்குறோன்னா அவனுக்கு எந்த கோடீஸ்வரனை தெரியும்? அதுக்கு இப்போ தாவேகா எல்லாம் கலந்த கலவை. GT Holidays, South India's #1 travel brand.